பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஷன்ஸ் முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை எப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் எடுக்க வேண்டியதுதான். சீல் வச்சுருந்தாலும் சரி சீல் இல்லைனாலும் சரி நான் அவனை ப்ராடக்ட் எடுக்கிறது உண்மை. மொத்தமாக இதே வச்சிடும். ஒவ்வொருத்தருக்கு போய் அடிக்க முடியாது. பிளாக்கு நீ பிளாக்கு அவன் அட்டாக்கா ஒன்னைக்குன்னே இந்த 3 கீழே வைக்கிறான். அவன் நல்லா அடிக்காதீங்கிறான். ஒன்னை பிடிச்சிட்டேன். இப்போ ஒன்னை ஊதுனா அடிப்பாருங்க. வெளியே வரவே முடியாது. அதே மாதிரி தான் ஒன்று வீடியோவில் ஆஃப் எக்ஸ்பி தான் காய்ச்சி ஒருத்தன் கெஞ்சி. ஆனால் அவன் 3 கீழே இறக்கிட்டு போயிட்டோம். அசையாமல் இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு விட்டா அவங்க ஆளையே என்ன. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியும். ஒன்று ஆல்ரெடி சண்டை போட்டு ஹெல்த்து கம்மியாக இருக்குடா. ஏன் தான் இப்படி பண்ணிட்டீங்க? ஓகே காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு சில போக்கிமான் கேம்ஸ் இல்லைன்னா ஸ்பைடர்மேன் கேம்ஸ் புதுசாக போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா எந்த கேம் வேணும், ஸ்பைடர்மேன் கேமா இல்லை போக்கிமான் கேமா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த கேம் அதிகமாக 2 பேர் மட்டும் ஸ்பைடர்மேன் போக்கிமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்பைடர்மேனுக்கு அதிகமான லைக்ஸ் வர்றா இல்லைன்னா போக்கிமானுக்கு அதிகமான லைக்ஸ் வர்றான்னு பார்த்துக்குவோம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஸ்பைடர்மேன் போக்கிமான்னே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எனக்கு நான் போட்டுடுறேன். ஆனால் மற்றவங்க கமெண்ட் பண்ணுறீங்க புது கேம்ஸ் வேணுமா. வாட்டர் ஜென்ரேட்டருக்கு நாங்கள் இதை அடித்து உடைக்கணும். கொஞ்ச நேரம் ஊற்றுண்டா அதுவே வடித்து அவங்களெல்லாம் கால் பண்ணி வச்சுங்க. நான் இதுக்கு தனியாக அடித்து உடைக்கணும். மறுபடியும் இவனா கேங்ஸ்டா இந்த கேங்ஸ்டர் நீ எத்தனை மாஃபியா கேங்கடா லீடரு? அவன் ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் ஒரு ஹைஸ்கூல் பையன்கிட்ட போய் இப்படி தோற்று போயிடுச்சு. கத்தாங்க மாசம் லேண்டிங் தள்ளாட்டு பார்த்தேன். ஆனால் இப்படி ஆயிட்டு என்ன பண்ணுறான்ட்டு பாருங்க. இந்த கன் வச்சுருக்கோன்னா நான் ரொம்ப டாச்சப்பட்டுருக்கேன். ஒன்றை ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஒன்றை முடிச்சுட்டு எல்லாம் முடியும். ஒரு கன்னை எடுத்து வந்துருக்கலையும் ஒரு சீல்லையும் வச்சு என்னமா டார்ச்சர் பண்ணுவானுங்க. ரொம்ப முடிச்சிட்டேன் சாமி. இதை முடிக்கிறதுக்குள்ள அங்கிட்டு பார்த்தீங்களா இல்லைன்னு இதெல்லாம் திரும்ப பண்ணி கட்டுறேன் பாருங்க. அப்படியே இந்த இடத்துல காற்றுல உட்காந்துருக்கேன். பேங்க்கை ராப் பண்ணா பேங்க்குக்கு முன்னாடி இருக்கிறதா பில்டிங்குள்ளே இருந்து ஐடியா பண்ணி ராப் பண்ணுங்கடா. டேய் ஏன்டா இவ்வளோ உயரமான பில்டிங் உச்சிலோண்டு ஐடியா பண்ணுறீங்க? அதுவும் கொச்சை கொச்சையாக தான் இருப்பாங்க.
ஒரு 4 பேர் இருந்தாலே போடுங்க பேங்க் ராபரிக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி ராக்கெட் லான்ச்சர் வச்சுட்டு வந்தாலே போடுமே. பேங்கே முடிச்சிடலாமே. சரி பாய் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.